26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உங்கள் பண்டிட் விஜய். என்னுடைய வெளியில் பார்க்கக்கூடிய அன்பர்கள், என்னை எங்கேயாவது தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், நம்பர் கிடைக்கல, நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் கீழே ஸ்க்ரோலிங்கில் காலையில் 10 to 1 டைம் போட்டிருக்கோம், ஞாயிறு விடுமுறைன்னு. 4 வருஷமாக அந்த வீடியோ, எல்லா வீடியோலையும் அந்த ஸ்க்ரோலிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்கிறதில்ல. அதனால் நானே பேசுகிறேன். காலையில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், ஜோதிடம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 to 1. மற்ற நேரங்களில் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஞாயிறு அன்று விடுமுறை. மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் திரும்பவும் சொல்கிறேன், காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அது போக ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க யோகியாக இருந்து உயிரோடு இருக்கும்போது அவங்கள்ட்ட வாங்குகிற பிளெஸ்ஸிங் வேறு. அவங்க சமாதி நிலை அடைஞ்சதுக்கப்புறம் போய் நம்ம அது அனுக்கிரகம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நம்பிக்கை இல்லை. உயிரோடு இருக்கக்கூடிய, ஜீவனோடு இருக்கக்கூடிய அந்த யோகிகளுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. நமக்கு அனுக்கிரகம் பண்ணணும்னா அவங்க ஜீவனோடு இருக்கணும். இருக்கும் பொழுது அதோடைய முழு பவர் கிடைக்குதுன்னு சொல்ல வரேன். சித்தர்கள் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்தவரை அதனுடைய நம்பிக்கை குறைவு. அவங்க ஜாதகத்தில் என்ன இருக்குங்கிறது தான் மெயின். நெரூர் போய் 10 நிமிஷம் உட்காந்து இப்போ மந்திர ஜபங்கள் மந்திர ஜபம் பண்ணிட்டு நெரூர் விட்டு வெளியேறேன். இந்த ஹைவே வர்றேன், நல்ல ஸ்பீடு, நடுவில் ஒரு கீரிப்புள்ள ஓடியாருது. அந்த திருச்சி கரூர் ஹைவேல சர்றன்னு வருது, கட்டுன்னு அடிபடுது கீரி. சதாசிவ பிரம்மேந்திரர் கீரி வடிவத்தில் வருவாராம். பதஞ்சலி, புலிப்பாணி, போகர், சதாசிவ பிரம்மேந்திரால், இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு யோகிகள். இவங்க பல முறை கூடு விட்டு கூடுபாயக்கூடியவங்க. இவங்க ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பண்டிட் ஐயா வணக்கம். வணக்கம்மா, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தொடர்ந்து நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க எங்க நேயர்களுக்காக. இன்னைக்கு நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய ஜாதகம் சரியாவே இல்லை, நம்ம என்ன பரிகாரம் கொடுத்தோம் அவங்களுக்கு அடுத்த நிலைக்கு போக மாட்டேங்குது, அவங்க ரொம்ப கஷ்ட நிலையிலே தான் இருக்காங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு ரொம்ப திணறாங்க இல்லையா? ஒருத்தவங்க அடுத்து என் வாழ்க்கையில என்ன செய்யறதுனே தெரியலன்னு நிற்கும் பொழுது அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சில ஜாதகங்கள் சுத்தமாக செயல்படாத ஜாதகம்னு இருக்கு. நானே நிறைய பேருக்கு திருப்பி கொடுத்துருக்கேன். வேண்டாம், இது சரியாக வராது சார் அப்படின்னு சொல்லி, ஜாதகம் சரி செய்ய முடியாதுன்னு திருப்பி. ஒரு ஜோதிடர் பார்த்து எப்படியாவது சரி செய்ய முடியுமான்னு தான் பார்க்க வராங்க. நம்மளாலே முடியலன்னும் பொழுது என்ன நடக்கும்? என்ன கடவுளாமா, நம்ம பார்க்குறோம், கட்டத்தில் இருக்கிறத சொல்கிறோம், அவ்வளோதான். அந்த ஜாதகம் ரொம்ப அதாவது எந்த இடம்னா துறையூர் பக்கத்தில் நினைக்கிறேன். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் வெயிட் பண்ணி ஜாதகம் பார்த்து அவர் திருப்பி கொடுத்தோம். 2வது அவர் ஒய்ஃபுக்கு அனுப்பி விட்ருக்காரு. அவரே செக்யூரிட்டி வேலைக்கு போகிறாரு. அவங்க ஒய்ஃபு எங்கேயும் வேலைக்கு போகல. இவர் 15,000 ரூபா சம்பளம், அதுபோக விவசாய தொழில் இருக்குது. ரொம்ப ஒரு பின்தங்கிய ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு மனுஷன், கஷ்டப்படுறாரு. அதில் 15,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு என்கிட்ட ஒரு பணம் கட்டி ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு சங்கடமாயிருச்சுன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டேன். வேணாம் சார் அப்படின்னு. வயசு 60 வயசு ஆகி போச்சு. இனிமேல் அவர் என்ன செய்ய முடியும்? ரொம்ப கஷ்டம். அப்போ அவர் ஏதாவது ஒரு சொல்லுங்கள், இந்த என் ஒய்ஃபுக்கு ஜாதகத்துக்காக ஏதாவது சொல்லுங்கங்கிறார். அப்போ அவருக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் அங்கே கம்பளி சித்தர் அப்படின்னு ஒரு இருக்கார், ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு சில விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லி அவருக்கு அனுப்பிச்சிருக்கு. நான் என்ன சொல்லி பாருங்க, ஓட்டுநர் வேலையில் ஓட்டுநராக இருந்து லாரியெல்லாம் வச்செல்லாம் முடிஞ்சு இப்போ செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டுருக்காரு. 60 வயசில் என்ன செய்ய முடியும்? இப்போ என்ன செய்யணும், பேசாமல் ஒரு பீடி சிகரெட்டு கடை மாதிரி வச்சுக்கோங்க. பீடி சிகரெட்டு, வாழைப்பழம் அந்த மாதிரி எல்லாம் வச்சு விற்பாங்கல்ல, பங்க் கடைன்னு சொல்லுவாங்கள்ல சென்னையில், அந்த மாதிரி ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துக்கோங்க. அந்த ஊரில் என்ன செய்கிறது?
அது தாத்தையங்கார்பேட்டைன்னு நினைக்கிறேன், துறையூர் அந்த அந்த ரவுண்டு தான். அந்த ஊரில் வைக்காதீங்க, வேறு எங்கிட்டாவது போய் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிட்டி அந்த மாதிரி இடங்களை பார்த்து உட்காருங்க. அது மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு அதான் செட் ஆகும், அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே போக சொல்லி சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த ஜீவ சமாதிகள் போவது உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரை உயிரோடு இருக்கக்கூடிய யோகிகளை பார்ப்பதே சிறப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க உயிரோடு இருக்கணும், இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். இப்போ எனக்கு கணக்குப்படி எனக்கு போனால் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எனக்கு புதன் கணக்குன்னு அது நீசமாகி போச்சு. பாதகாதிபதி சாரம், அது ராகு தொடர்பு. எனக்கு அங்கே போய் தான் நான் பெரிய சிக்கல்களை சந்தித்தேன். அதனால் நான் அங்கே போகிறதில்ல. இப்போ நான் அதிகமாக அந்த அந்த ஜீவ சமாதிகளை பற்றி நான் சொல்கிறது இல்லை. அதனால் எந்த விதமான செயல்பாடும் நமக்கு இல்லை. உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க யோகியாக இருந்து உயிரோடு இருக்கும்போது அவங்கள்ட்ட வாங்குகிற பிளெஸ்ஸிங் வேறு. அவங்க சமாதி நிலை அடைஞ்சதுக்கப்புறம் போய் நம்ம அது அனுக்கிரகம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருக்கிறவங்க போட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. நம்பிக்கை இருக்கிறவங்க போட்டோம், நான் அதை நம்புறது இல்லை. ஏன்னா அவங்களே முக்தியை தேடி தான் போய் உட்காந்துருக்குறாங்க. இவங்க ஜீவனோட இருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட நிறைய அந்த இரையாற்றல் அவங்கக்கிட்ட நிறையா இருக்கும். அப்போ அந்த ஜீவனோட இருக்கும் பொழுது அவங்கள பார்க்கும் பொழுது அது சிறப்பு. இப்போ உதாரணமாக சொல்கிறாங்க, பிச்சை சுவாமிகள்னு திண்டுக்கல்ல இருந்தார். கொரோனா 2வது அலையில் அவர் சமாதி ஆகிட்டார்னு நினைக்கிறேன். 2வது அலையா, ஆமாம் 2வது அலையில் அவர் சமாதி ஆகிட்டார். நான் அவரை பார்க்கணுன்னு நான் நினைக்கவும் இல்லை, போகவும் இல்லை. என்னுடைய நண்பர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அன்னைக்கு நான் வகுப்பு எடுக்கிறேன், திண்டுக்கல்ல கிளாஸ் போட்டிருக்கோம், பரிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஆன்லைனில் எடுத்தோம், அப்புறம் நேரடியாக எடுப்போம்னு சொல்லி எடுத்தோம். வந்ததே 10 பேர், வந்ததே 10-12 பேர். 2 நாள் நின்று அன்னைக்கு வகுப்பு எடுத்தேன். அந்த வகுப்பு எடுக்க போகிற அன்னைக்கு காலையில் எத்தனை பேர் வருவாங்கன்னு, எப்படி 20-30 பேர் வருவாங்கனாரு. எனக்கு தெரியும் ஆள் வராதுன்னு. 10 பேர் தான் வந்தாங்க. சரி, ஹாலுக்கு வாடகைக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் சரியாக போச்சு போங்கன்ட்டு வந்துட்டு, அப்போ அவரை காலையில் வாங்க அபிராமி கோயிலுக்கு போவோம்ட்டு என்னை கூப்பிட்றாரு. வெள்ளை விநாயகர் அபிராமியை பார்க்கலாம்னு. வாங்க பிச்சைசாமி இருக்கார், அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்றாரு. சரின்னு போகிறேன். அவர் படுத்து கிடக்காரு. ஒரு ஒரு சீருடை பணியில் ஒரு அதிகாரி நிற்கிறார். போடா அப்படிங்கிறாரு. அவர் சீருடை பணிங்கிறது இவர் கடந்த நிலை வேறு, அவர் கடந்த நிலை வேறு. போடாங்கிறாரு. அப்புறம் நான் போய் நின்னேன். ஒன்றும் இல்லை போடா. எந்திரிச்சு பார்த்துட்டே இருந்தார், இப்படி பார்த்துட்டே இருந்தார். ஒன்றும் இல்லை போடான்னாரு. சரி வாங்கன்னு வந்துட்டோம். வடை வாங்கி கொடுத்தோம், கீழதுக்கு வீசிட்டாரு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அபிராமி கோயிலுக்கு போய் செருப்பை கழட்டி விட்டு உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வர்றேன். செருப்பு காணாமல் போச்சு. செருப்பு காணாமல் போச்சு. என்னென்ன செருப்பு காணாமல் போச்சுன்னு எனக்கு தெரியும். செருப்பு காணாமல் நல்லது தான். சரின்னு சொல்லிட்டு வேறு செப்பல் ஒன்று வாங்கி போட்டு போயிட்டோம். அங்கே வகுப்பு எடுக்கிறோம். இது நடந்து 2021 கடைசி நினைக்கிறேன். கடைசி 2022 மார்ச்சில் இங்கே நாதனுக்கு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் அவர் இதாகிட்டு சமாதி ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் நிறைய இடம் போகும்போது வரும்போது போயிருக்கேன். ஆனால் அவர் இருந்தபோது இருந்த அனுக்கிரகம் இல்லைன்னு சொல்ல வரேன். அவர் இருந்தபோது இருந்த அனுக்கிரகம் இல்லை. அதே மாதிரி கணக்கம்பட்டியார் உயிரோடு இருக்கும்போது இப்போ பார்த்துருக்கேன். ஒன்றும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் அவர் இறந்து போனார். அவர் இறந்து போனார். இவரும் அதே மாதிரி 6 மாதத்தில் இதாகிட்டார். நான் கண்ட உண்மையில் அது ஒன்று. மற்றபடி சித்தர்கள் வந்து நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்தவரை அதனுடைய நம்பிக்கை குறைவு. அவங்க ஜாதகத்தில் என்ன இருக்குங்கிறது தான் மெயின். எனக்கு இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்கணங்கிறது உயிர். அங்கே சனி எனக்கு லக்கணத்தில் இருக்கார். சனிதான் பிச்சை. யாசகம் கேட்டல்ங்கிறது சனி. அப்போ பிச்சை சுவாமிகள் அது அழுக்கு வேட்டி கேது பார்த்துருக்குமோ, அழுக்கு வேட்டியை ஒரு தரையில் படுத்து கிடப்பார், நிலராசி படுத்து கிடப்பார். ரொம்ப மெலிந்த தேகமாக இருந்தார். செவ்வாய் சனி, அவர் இராணுவத்தில் பணிபுரிஞ்சவர். எல்லா காம்பினேஷன் எனக்கு ஒத்து போச்சு. அவர் பார்த்து வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், ஏன் அவரை போய் பார்த்தோம், ஏன் நமக்கு அந்த கிரக சேர்க்கை இருக்குது, அதனால் நம்ம அவரை பார்த்துருக்கோன்னு. அப்போ அது பார்த்து வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், நிறையா சேஞ்சஸ். அப்புறம் ஒரு அம்மா இன்னமும் இருக்காங்க உயிரோட. அவங்க வந்து தென்காசி பகுதிகளில் இருக்காங்க. அவங்க ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100 வயசுக்கிட்ட நெருக்கிட்டாங்க. இன்னும் ஆரோக்கியமாக நடக்கிறாங்க. என் பொண்ணோட மேரேஜுக்கெலாம் வந்தாங்க. எங்கேருந்து தென்காசியிலேருந்து கோயம்புத்தூர் எவ்வளோ தூரம் இருக்கும், காரில் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. அவங்ககிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்தேன். அவங்க போனால் அடிப்பாங்க, அம்மா அடிப்பாங்க, பாட்டியம்மா அடிப்பாங்க. நம்ம வீட்டில் இப்படி ஒரு வயசான பாட்டி அது மாதிரி. ஆனால் அவங்க இருக்கிற நிலை வேறு. சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் வெற்றிலை மட்டும் தான் சாப்பிடுவாங்க, வேறு எதுவும் கிடையாது. சாப்பாடுலாம் கிடையாது. இல்லைன்னா டொரினோ கலர் குடிப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க உயிரோடு இருக்காங்க.
அவங்க ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணி ஃபோனில் எடுத்து பேசுவாங்க. டயல் பண்ண தெரியாது, யாராவது டயல் பண்ணி கொடுக்கணும். நம்ம கூப்பிட்டா எடுத்து பேசுவாங்க. அம்மா என்னம்மா ஆளையே காணோம் அப்படின்வாங்க. வர்றேம்மா, போயிட்டு வருவேன். ரொம்ப இவங்க பிச்சை சுவாமிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த அம்மா இன்னும் இருக்காங்க, நாளைக்கு இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. 100 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆரோக்கியமாக நடப்பாங்க. செருப்பு இல்லாமல் இந்த பங்குனி மாதம் வெயிலில் நடந்துருவாங்க. மாசி மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம் செருப்பு போட மாட்டாங்க. அவங்கள சுற்றி எப்பயும் ஒரு 20 நாய் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க இந்த வயசில் தானே அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி 50 பேர் 100 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாராவது போகிறாங்கள, கொடுக்குறாங்கல்ல, காசு கொடுக்குறாங்கல்ல, அதை வாங்கி அப்படியே சாப்பாடு போட்டுருவாங்க. அவங்களுக்கும் ஒன்றும் கிடையாது. குடும்பம் இல்லை, ஒன்றும் இல்லை, சொந்தமில்லை, பந்தமில்லை, பக்தர்கள் தான். எனக்கு ஏதோ ஒரு யோகா, அம்மா அவங்கக்கிட்ட பேசுவேன், அவங்க என்னை கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. என்னுடைய மாணவர் வந்து என்னை கூப்பிட்டு போனார். என்னண்ணே இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கீங்க, இப்படியே கஷ்டப்படுறீங்களே, நீங்கள் அம்மாட்ட அவரோட பேசுங்கண்ணே. அப்போ வீட்டில் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கேன். என்னுடைய குருநாதர் வந்து வாஸ்து குருநாதர் வந்து, எல்லாருக்கும் நடந்துருச்சு, உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க, இவ்வளோ திறமைகள் வச்சுருக்கீங்க. அப்போல்லாம் நான் அந்த கருத்தரங்குகள் இதெல்லாம் நான் பேசலை, என்னுடைய சேனலில் பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டோட லொக்கேஷன் அனுப்புங்கன்னு வீட்டோட லொக்கேஷன் பார்த்துட்டு, வீடு சரியில்லை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ வீடு மாற்றணுங்கிற மனநிலைக்கு நான் வரலை. அப்போ மன வருத்தத்தில் இருக்கேன். அப்போ என்னுடைய மாணவரை கூப்பிட்டு பேசுகிறேன். இந்த மாதிரி இப்படி இருக்குண்ணே, அண்ணே நீங்கள் எங்கள் அம்மா வந்து பார்க்க வாங்கண்ணே, எங்கள் அம்மா பார்க்க வாங்க, வேணா அம்மாட்ட ஃபோன் பண்ணி தரேன், பேசுகிறீங்களான்னு. இவர் ஊர்லேருந்து 20 கிலோமீட்டர் வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த அம்மாட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. அம்மா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. நீ இருக்கிற வீட்டில் கல்லு கீழே தேரை இருக்குமா, கல்லு கீழே தேரை இருக்குமா, வீட்டை காலி பண்ணிடுமா, அது ஆகாதுமா அப்படின்னு அந்த அம்மா, எல்லாரையும் அம்மா தான் சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு, நான் நேரில் வாமா பார்ப்போன்னு. இப்போ நேரில் போகிறோம். நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர், கணேஷன் ஒருத்தர், 2 பேரும் இங்கேருந்து காரில் போகிறோம். காரில் போனோடனே போய் பார்த்தோன்னே உட்காந்தேன். தலையை பிடிச்சி கீழே குடி வச்சு டம்முன்னு ஒரு அடி அடித்தாங்க. ஸ்பைனல் காலில் ஒரு அடி, அவருக்கு ஒரு அடி அடித்தாங்க. அடித்தாங்கன்னா வலிக்காது, அந்த அவங்க வயசானவங்க அடித்தாங்க. அடிச்சுட்டு அப்புறம் தண்ணி எடுத்து மூஞ்சில் அடித்தாங்க, திருநீர் போட்டாங்க. அண்ணாமலையார் நினச்சி வேண்டி திருநீர் போட்டாங்க. போயிட்டு ரிட்டன் வர்றேன். வரும்பொழுது என்னுடைய நண்பர் கரூர்லேருந்து கூப்பிட்றாரு. வீடு மாற்றணுங்கிற எண்ணம் வந்துருச்சு, எனக்குள்ள எண்ணம் வந்துருச்சு. வீடு பார்க்கல. என்னுடைய நண்பர் கரூர்லேருந்து கூப்பிட்றாரு. நான் அப்போ வந்து டீ கல்லுப்பட்டின்னு ஒரு ஊர் வரும், ராஜபாளையத்துலேருந்து வரும்பொழுது. தென்காசி, இந்த ராஜபாளையத்துலேருந்து வரும், தென்காசிலேருந்து வரும்போது டீ கல்லுப்பட்டின்னு வரும். வழிவிடு முருகன் கோவில்னு ஒரு கோயில் வரும். அந்த கோயில் எல்லையை தாண்டுறேன், தச்சையெல்லாம் கூப்பிட்றாரு கரூர்லேருந்து. அப்போ நான் வெளியில் வரக்கூடாதுன்னு ஒரு டீம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அஸ்ட்ராலஜியில் இவன் வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி, பிரபலமானவர், இன்றைக்கும் பிரபலமான ஒருத்தர், 2-3 பேர்கள்லாம் சேர்ந்து வரக்கூடாதுன்னு முடிவில் இருந்தாங்க. அதை மீறி நான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் கூப்பிட்றாரு, அண்ணா ஒரு கருத்தரங்க ஏதாவது போடணுண்ணே, என்னுடைய பிரச்சனையை நான் சொல்லணுண்ணே மீடியாவில் அப்படின்னோடனே, வாங்கினேன் நான் இருக்கேன், மீட்டிங் போடுவோம்னு சொல்லி கரூரில் மீட்டிங் போகிறோம். செலவு பூரா அவர் தான் பண்ணார். பேர் கொடுத்த நண்பர்களாக யாரும் வரல. யார் பேர் கொடுத்தாங்களோ என்னுடைய நண்பர்களே ஃபோன் பண்ணி போகாதன்னு எல்லாத்தையும் கலைச்சி விட்டாங்க. பேர் கொடுத்த நண்பர்கள் யாரும் வரல. அதுக்கப்புறம் கோவையில் என்னுடைய நண்பர் அவர், அதுக்கப்புறம் பழனியில் மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர் ஐயா, இவங்க எல்லாம் வந்தாங்க. வந்து அந்த 200 பேரை விடியறக்குள்ளே என் நண்பர் திரட்டிட்டார். அந்த அம்மா பார்த்து வந்தோன்னே கேட்டுக்கோங்க, கரூரில் அந்த அம்மா பார்க்குறதுக்கு முன்னாடி தான் பிச்சை சாமிகள். ஆமாம், பிச்சை சாமிகள். அப்போ பெரிய இந்த அம்மா பார்த்தோன்னே அந்த கரூரில் மீட்டிங் போகிறேன், அது சக்ஸஸ் ஆகுது. அப்போ என்னுடைய வாஸ்து குருநாதர் கூப்பிட்றாரு, சார் வீடு மாற்றணுங்கிற எண்ணம் வந்ததுக்கப்புறம் இந்த மீட்டிங் போட்டிங்களான்னாரு. இதுக்கு இடையில கேப்பில் கோயம்புத்தூரில் பிளமேடு பகுதியில் தண்ணீர் பந்தல் அந்த அரவுண்டில் ஒரு வீடை போய் பார்க்குறோம். நானும் என்னுடைய பையனும், சேரன் மாநகர் எங்கெங்கேயோ போயிட்டேன், நல்ல வீடு அமையலை. கரெக்டாக இப்போ நான் இருக்கக்கூடிய வீடு அந்த இடத்துக்கு வந்த உடனே, இந்த வீடு அந்த கட்டடத்தை பார்த்தோன்னே எனக்கு இது பிடிச்சி போச்சு. சரி, இந்த வீட்டுக்கு நம்ம குடி வரலாம் அப்படின்னு வந்து அட்வான்ஸ் கொடுக்க காசு இல்லை, வெறும் 10,000 தான் இருக்குது. வீட்டுக்கு 50,000 ரூபா. அந்த 10,000 ரூபா புரட்டி அந்த 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு, அவங்க இங்கே யாருங்கன்னு கேட்குறாங்க. அப்போ வீடியோ காட்டி, இங்கே வருங்க, தைரியமாக இருங்க, நான் ஜோசியர் காட்டி
அதுக்கு பிறகு கரூரில் மீட்டிங்கு. இந்த கேப்பில் வீடுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ஆனால் குடி போகலை. குடி போனது ஆவணி மாதம், இது நடந்தது ஆனி மாதம். ஆனி ஆடி ஆவணியில் தான் குடி போகிறேன். அப்போ பாருங்க, அவங்க அந்த உயிரோடு இருக்கக்கூடிய ஜீவனோடு இருக்கக்கூடிய அந்த யோகிகளுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. தவநிலையில் இருக்கிறவங்க அவங்க சிந்தனை அவங்க வந்து வேற கண்டிஷனில் இருப்பாங்க. சித்தர்களுக்கு வந்து நமக்கு வந்து அனுக்கிரகம் பண்ணணும்னா அவங்க ஜீவனோடு இருக்கணும். இருக்கும் பொழுது அதோடைய முழு பவர் கிடைக்குதுன்னு சொல்ல வரேன். அதுக்காக அவங்களுக்கு ஜீவசமாதிக்கு வலிமை இல்லைன்னு நான் சொல்ல வரல. அந்த சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரால் இதெல்லாம் நான் என்றைக்கோ போட்ட வீடியோ. அதெல்லாம் அவரை சந்தித்ததுக்கு பிறகு தான் அது எனக்கு அந்த சமாதிக்கு போனதுக்கப்புறம் ஒரு மாற்றம். ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கொடூரமான சம்பவங்களை சந்தித்து வந்திருக்கேன். ஒவ்வொரு இடங்களுக்கும் அந்த ஜீவ சமாதிகளுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமான கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாச்சு. ஆனால் ஜீவனோடு இருக்கிறவங்க மிகப்பெரிய எனக்கு இருக்கும். சத்குரு சதாசிவ பிரம்மத்தில் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு 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 ஆற்றல் படைத்த ஒரு யோகி. அப்போ அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான காலகட்டம். மிகப்பெரிய கடனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு அன்பர் வர்றாரு, இன்னொரு நண்பர் அவரை கூட்டு வர்றாரு. திருச்சியில் போய் அவங்கள பிக்கப் பண்ணணும். அவங்கள பிக்கப் பண்ணி அவங்களுக்கு ஜாதகம் பலன் சொல்லிவிட்டு நான் சென்னைக்கு வரணும். ஒரு வகுப்பு படிக்கிறதுக்கு, சோழ வகுப்பு படிக்கிறதுக்கு சென்னைக்கு வரணும். வீட்டில் இருந்த மொத்த காசே வெறும் 8000 ரூபா தான். எங்கள் அக்கௌண்ட்டில் இருந்த பணமே வெறும் 8000 ரூபா தான். காருக்கு பெட்ரோல் அடிக்கணும், திருச்சி வரணும். திருச்சியிலேருந்து அவரை பிக்கப் பண்ணி திருவாரூர் கூட்டு போகணும். திருவாரூரில் போய் அவருக்கு ஜாதகம் சொல்லணும். ஜாதகம் சொல்லிவிட்டு அன்று இரவு என்னுடைய நண்பர் வீட்டில் தங்கிட்டு மறுநாள் கிளம்பி நேரம் எங்கே போகணும், நான் சென்னை வரணும் காரில். சென்னை வந்துட்டு இவங்களுக்கு கோயிலில் ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன், அந்த இடத்துக்கு நான் அட்டன் பண்ணணும். இந்த சிச்சுவேஷனு எனக்கு தேவை. என்னுடைய நண்பர்கிட்ட பணம் கேட்குறேன், ஒரு 6 லட்ச ரூபா கொடுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேங்கிறேன். ஏன்னா இருந்த பணமெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஐயா வர்றார் இல்லையா, அவர்கிட்ட வேணால் கடை வாங்கி உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு இவர் வாங்கிட்டாரா, அவர் கடன் அவருக்கு கொடுத்தாரா, இவர் நமக்கு கொடுப்பாரா, இப்படியே சிந்தனை ஓடுது. நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறேன். அப்போ டிமானிசேஷன் நேரம். இந்தியாவிலே பணம் இல்லை, எல்லார்ட்டையும் பணம் இல்லை. டிமானிசேஷன் ஆரம்பித்து ஒரு வாரமோ 4 நாளோ இருக்கும். அப்போ அந்த 2000 தாள்லாம் வரல, அப்போல்லாம் வரல, ஒரு வாரம் இருக்கும். கிளம்பி கரூர் வர்றேன். நெரூர் போயிட்டு போனால் என்னன்ட்டு காலையில் நெரூர் வந்துட்டேன். 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே அங்கே இருக்கணும். நான் அங்கே நெரூர் போய் 10 நிமிஷம் உட்காந்து இப்போ மந்திர ஜபங்கள் பண்ணிட்டு இருப்பேன். மந்திர ஜபம் பண்ணிட்டு நெரூர் விட்டு வெளியேறேன். அந்த ஹைவே வர்றேன், நல்ல ஸ்பீடு. பின்னாடியே ஒரு ஸ்விஃப்ட் கார் செம ஸ்பீடு என்னை ஃபாலோ பண்ணி வருது. ஒரு 100 மீட்டர் கேப்பில் நான் சடன் பிரேக் அடித்தா அவர் என்னை முட்டிடுவார், அந்தளவுக்கு வேகம். நடுவில் ஒரு கீரிப்புள்ள ஓடியாருது. அந்த திருச்சி கரூர் ஹைவேல சர்றன்னு வருது. பிரேக்கே அடிக்க முடியாது. அடித்தா நான் காலி, அந்த வண்டியும் காலி. கட்டுன்னு அடிபடுது கீரிக்கு பேர் பிள்ளைன்னு ஒரு பேர் இருக்கா, எனக்கு மனசே இல்லை. காரோ புது கார் எடுத்து ஒரு 6 மாதம் இருக்கும். அந்த எபிசோடோட சொன்னேன், திரு சாந்தகுமார் ஐயா எனக்கு லோன் போட்டு கார் வாங்கி கொடுத்தாருன்னு. அடிபட்டோடனே எனக்கு மனசே வெறுத்து போச்சு. அதுக்கப்புறம் போய் நான் சென்னைக்கு போய் அவங்களுக்கு பரிகாரம்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாம் வந்ததுக்கு பிறகு வேறொரு கட்டத்தில் வேற ஒரு சூழ்நிலையில் அது பணமும் கிடச்சிருச்சு. 6 லட்சம். அந்த நண்பர் அந்த வெளிநாட்டில் இருக்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்து டாலராக கொடுக்குறாரு. இந்த டாலர் எங்கே போய் மாற்றுறது? 6 லட்ச ரூபா வெஸ்டர்னில் கொண்டு போய் கொடுத்து பாஸ்போர்ட் கொடுத்து மாற்றினேன். ஏன்னா அது அக்கௌண்ட்டுக்கு தானே போகும். அப்போ ஒரு கடங்கார் இருக்கா, அந்த பணம் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். 6 லட்சம் பணம் கிடச்சிருச்சு. அந்த தற்காலிக பிரச்சனை முடிஞ்சு போச்சு. திருப்பி ஒரு முறை நெரூர் போகும்பொழுது சதாசிவ பிரம்மேந்திரர் கீரி வடிவத்தில் வருவாராம். இதுதான் உண்மை. அன்னைக்கு அப்ப அந்த கீரி வடிவத்துல வந்தது சித்த பெருமான் தான். வந்து மரணிச்சிருக்கிறாருங்கும் போது அது வந்து ஒரு மரணம் மாதிரி. அது மரணம் தானே. எனக்கு இன்னும் அது என்னால் தாங்க முடியல. அப்போ 2ஆவது போகும்போது நான் அந்த சம்பவங்களை சொல்கிறேன். பிரம்மேந்திரால் வந்து கீரி வடிவத்தில் அங்கே வருவாருங்கிறாங்க. எப்படி இருக்கும்? அது காரில் அடிபட்டுருச்சு. என்னுடைய நண்பர் அவர் ஒரு ஆன்மீகம் பண்ணக்கூடியவர். கால் வீலெல்லாம் கழுவி மஞ்சள் தண்ணிலாம் தெளித்து வண்டிக்குள்ளே கருவேப்பிலை வச்சு சென்னை கிளம்புறங்கண்ணே, இந்தாங்கண்ணே ஒரு 3000 வச்சுக்கோங்கண்ணே, 3000 வச்சுக்கோங்கண்ணேன்னு காசு கொடுத்து வழி அனுப்புகிறாரு.
சென்னை போயிட்டு திருப்பி நான் அங்கே தான் வரணும். எங்க மன்னார்குடி திருவாரூர் பகுதி தான் நான் வரணும். சென்னை போயிட்டு திருப்பி திருவாரூருக்கு தான் வர்றேன். வந்ததுக்கப்புறம் அவர் கோயிலெல்லாம் போய் முடிச்சுட்டு நம்ம திருநாகேஸ்வரம் தாண்டி இஸ்கான் கோயில் இருக்கும், அங்கே ஒரு கோசாலை இருக்கும். அந்த கோசாலைக்குள்ள வச்சு பணத்தை கொடுக்குறாரு. 6 லட்ச ரூபா டாலர், வெளிநாட்டு டாலர், யூஎஸ் டாலர் கொடுக்குறாரு. எப்படி இருக்கும்? நீங்கள் அவர்கிட்ட கடன் கேட்டீங்களா? இந்தாங்க நான் தர்றேன், நீங்கள் அவர்கிட்ட பணம் கொடுத்துருங்க, நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன்னு யூஎஸ் டாலர் கொடுக்குறாரு. 6 லட்சம். இது எப்படி இருக்கும் சொல்லுங்க? இது அன்னைக்கு உணரலை, சதாசிவ பிரம்மேந்திரால அன்னைக்கு நான் உணரலை. ஆனால் பின்னாடி ஒரு வருடம் கழித்து அதே இடத்துக்கு போகும் பொழுது எனக்கு அந்த அவருடைய அவதாரங்களை பற்றி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த மாதிரி உணர்த்தி இருக்கிறார். அந்த மாதிரி அதே மாதிரி பாண்டிச்சேரியில் கம்பளி சித்தர், அதுவும் நான் போய் அங்கேயே நான் அனுபவங்களை சந்தித்தது உண்டு, நிறைய அனுபவங்களை. சில ஜீவசமாதிகள் வலிமை இல்லாமல் இருக்குது. சில ஏன்னா அதிஷ்டானம்னு ஒன்று இருக்குது. இந்த அதிஷ்டானம் பவர் இருக்காது. இப்போ நீங்கள் உதாரணமாக சொல்லதான் பதஞ்சலி, புலிப்பாணி, போகர், சதாசிவ பிரம்மேந்திரால், இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு யோகிகள். இவங்க பல முறை கூடு விட்டு கூடுவாயக்கூடியவங்க. அவங்க அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் நான் ஒத்துக்குவேன். சில இந்த அதிஷ்டானங்கள்னு ஒன்று இருக்குது, அது சரியாக அந்த அளவுக்கு இல்லை. அதிஷ்டானம்னா இறந்து கொண்டே அடக்கம் பண்ணுறது. அதே பிச்சை சாமிகள் அவர் இறந்து தான் கொண்டே அடக்கம் பண்ணாங்க. ஆனால் ரெண்டாவது அவர் உயிரோடு இருக்கும்போது இருந்த ஒரு அற்புதங்கள், ஒரு சமாதி ஆனதுக்கப்புறம் எனக்கு என்னமோ தோணலை. ஆனால் நான் போகிறேன், அவர் போய் நமக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணவர், அவருடைய திருஷ்டி பட்டு நம்மளுடைய லைஃப் மாறிச்சுன்னு சொல்லி. சதாசிவ பிரம்மேந்திரருக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது, சரியா? சந்திரன் மாந்தி சேர்ந்தவர்களுக்கு சதாசிவ பிரம்மேந்திரர். ஆமாம், சதாசிவ பிரம்மேந்திரர். சனி மாந்தி சேர்ந்தவர்களுக்கு புலிப்பாணி. இப்படி இருக்குது. ஒவ்வொரு மாந்தி எங்கெங்கெல்லாம் சேர்ந்துருக்கோ. சுக்கரன் மாந்திக்கு ஒன்று. சுக்கரன் மாந்திக்கு கர்நாடகாவில் தான் போகணும். கர்நாடகாவில் ஒரு அம்மா ஒருத்தவங்க லக்ஷ்மி அம்மான்னு சொல்லி சமாதி, ஜீவ சமாதி, அது தும்கூர் பக்கத்தில் வரும். அங்கே இப்படி நிறைய இருக்குது. புதன் மாந்திக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜர், அவருக்கு ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் இல்லையா? ராமானுஜர் ஃபிசிக்கல் பாடி இன்னும் அப்படியே இருக்குது, தைல காப்பெல்லாம் இன்னும் வச்சுருக்காங்க ராமானுஜர். அதே புதன் மாந்திக்கு இன்னொருத்தர் இருக்கார். யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐயாவளி, ஐயா வைகுண்டர். அது எந்த ராசியில இருந்தாருன்னு இருக்குது. அது மார்கழி மாதம் சொல்லக்கூடிய மாதமாக இருந்தால் ஐயா வைகுண்டர், ஏன்னா வைகுண்ட வாசல் திறக்கிற நேரம். அதே புதன் மாந்தி வேறு இடத்துல இருந்தால் வேறு மாறுபாடு வரும். விட்டோபா சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார். அது நம்ம ஆத்தூர் கள்ளக்குறிச்சியில் திருக்கோவிலூர் பக்கத்தில் விட்டோபான்னு. அது எந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சு நான் சொல்கிறது. ஒரே புதன் மாந்தி சேராது. விட்டோபா சுவாமிகள் அங்கே ஒருத்தர் இருக்காரு. இப்படி நிறையா இருக்குது. சூரியன் மாந்தி, சந்திர மாந்தி, சுக்கிரன் மாந்தி, செவ்வாய் மாந்தி. செவ்வாய் மாந்திக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பொதுவாக சொல்கிறதா இருந்தால் சாய்பாபான்னு எடுக்கலாம். அது எந்த ராசியில் இருக்குங்கிறத வச்சு நம்ம எடுக்கணும், கால்குலேஷன் இருக்குது. ஆமாம், அது புலிப்பாணி வரும். அது நம்ம புலிப்பாணி சித்தர் இருக்கார் இல்லையா? அது எங்கே நம்ம சங்கரன் கோவிலில் அங்கே வரும். என்ன, அது தனித்து மாந்தி இல்லாமல் ராகு எது இருந்தால் அதுக்கு வேற சமாதி இருக்குது. செவ்வாய் ராகு மாந்தி இல்லாமல் சேர்ந்து இருந்தால் அதுக்கு மாறி வரும். இப்போ உதாரணமாக அது ரிஷபத்தோட சேர்ந்து இல்லை மகரத்தோட சேர்ந்துச்சுன்னா பாம்பன் சுவாமிகளாக மாறிடும். பாம்பன் சுவாமிகளாக மாறிடும். இப்படி நிறைய இருக்குது. ஸோ அப்போ இந்த சித்தர்களுடைய அனுக்கிரகம்ங்கிறது அவங்க ஜீவனோடு இருக்கிறது. சில சமாதிகள் இருக்குது, ஜீவன் இல்லாமல் போன சமாதிகளும் இருக்குது. அவங்க எந்த அனுக்கிரகம் பண்ணாமல் பேசாமல் உட்காந்துருக்கிறதும் இருக்குது. அது அங்கே போகும்போது தெரியும். அது மந்திர சாஸ்திரம் அந்த மாதிரிலாம் அங்கே உட்காந்து நம்ம பாராயணம் பண்ணும்பொழுது அது தெரியும். அவங்க எந்த அனுக்கிரகமும் இல்லாமல் சாந்தமாக இருக்காங்க, தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக உட்காந்துருக்காங்கிறது இருக்கு. சிலது எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இருக்கு. அப்படி இருக்கு. கோயம்புத்தூர்லேயும் நிறைய ஜீவ சமாதி இருக்கு. கோயம்புத்தூருக்குள்ளக்க எனக்கு தெரிஞ்சு நிறையா இருக்கு. மேற்கூர் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஒட்டி நிறையா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம திருச்சூர் பக்கத்தில் ஒன்று இருக்கு. திருச்சூர் பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இரிஞ்சலக்குடா அங்கே ஒன்று இருக்குது. இரிஞ்சலக்குடாவில் இருக்குது, அங்கே ஒரு சமாதி இருக்குது. நிறைய அது மாதிரி இருக்குது. நான் தேடி தேடி போயிருக்கிறேன். அதெல்லாம் அங்கே செங்கோட்டை சைடு போனீங்கன்னா அங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குது. நிறைய இடத்துல இருக்குது ஜீவசமாதி நிறையா இருக்குது. ஆனால் அவங்களுடைய ஜாதகத்துக்கவாறு அனுக்கிரகம் கிடைக்கும். அதாவது நம்ம இந்த கிரக சேர்க்கைக்கு இப்படி சொன்னா தான் புரியும். நம்மளுடைய கிரக சேர்க்கைக்கு தக்கவாறு ஜீவசமாதியை பிடிக்கும் பொழுது ஒர்க் அவுட் ஆகுது. அவ்வளவுதான். கண்டிப்பா சார், கண்டிப்பா. சித்தர்களுடைய மகிமைகள் பத்தி இன்னைக்கு நீங்க நிறைய சொன்னீங்க. 2-3 சித்தர் கோவிலுமே நீங்க எங்க நேயர்களுக்காக சொன்னீங்க. எந்த பிரச்சனைக்கு எந்த சித்தர் கோயில் போகணும் அப்படின்றதும் சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றிமா, நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உங்கள் பண்டிட் விஜய். என்னுடைய வெளியில் பார்க்கக்கூடிய அன்பர்கள், என்னை எங்கேயாவது தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், நம்பர் கிடைக்கல, நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் கீழே ஸ்க்ரோலிங்கில் காலையில் 10 to 1ன்னு டைம் போட்டிருக்கோம், ஞாயிறு விடுமுறைன்னு. 4 வருஷமாக அந்த வீடியோ எல்லா வீடியோலையும் அந்த அந்த ஸ்க்ரோலிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்கிறது இல்லை. அதனால் நானே பேசுகிறேன். காலையில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், ஜோதிடம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 to 1. மற்ற நேரங்களில் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஞாயிறு அன்று விடுமுறை. மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்க. எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் திரும்பவும் சொல்கிறேன், காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அது போக ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.